அன்பு உள்ளங்களை நாம் இப்பொழுது பெரிய புராணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரிய புராணத்தில் காரைக்கால் அம்மையார் பற்றி கதை சொல்லியிருந்தேன். காரைக்கால் அம்மையாரிடம் அவருடைய கணவரான பரமதத்தன் இன்னொரு மாங்கனியும் கொண்டு வா என்றார். அவர் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த மாங்கனி மிகவும் சுவையாக இருக்கின்றதே, சும்மா இது நான் கொடுத்தது தானா, இல்லை ஏது என்று கேட்டார். இந்த மாம்பழம் ஏது, யார் கொடுத்தது என்று கேட்டார். சிவபெருமான் கொடுத்தது. சிவபெருமானா? சிவபெருமான் உனக்கு மாம்பழம் கொடுத்தாரா? இது என்ன கதையா? நீ அப்படி கொடுத்தாருன்னா இன்னொரு மாம்பழம் வாங்கிட்டு வா பார்க்கலாம்னு சொல்லிட்டார். இப்போ சரின்னு போய் பூஜை ரூமில் போய் கடவுளை கும்பிட்டு சிவபெருமானை வணங்குறார். வணங்கின உடனே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி வணங்கின உடனே மாம்பழம் கொடுக்குறார். இன்னொரு மாம்பழம் கைக்கு வந்தது. அதை கொண்டு வந்து சிவபெருமான் கொடுத்த கனி இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறார். கொடுத்தா அவர் கையில் அப்படியே அந்த அம்மாவை முறைச்சி பார்த்துக்கிட்டு வாங்கினார். பார்த்துக்கங்க, அந்த பழம் அவர் கையில் இருந்துச்சா? போயிடுச்சுங்க, கையிலேருந்து மறந்து போயிடுச்சு. ஆஹா, இவன் சிவபெருமான்கிட்ட வாங்கிட்டு வந்த மாம்பழம் தான் முதல்ல கொடுத்தது, இப்போ கொடுத்ததும் சிவபெருமானுடைய மாம்பழம் தான். ஆஹா, இப்படி மாம்பழம் கொடுத்துருக்காளே, சிவபெருமான் கொடுத்துருக்காரே, அப்போ இவ எவ்வளவு சிவபக்தி, இவ தெய்வ பிறவி, மனித உடம்பு தானே ஒழிய இந்த அம்மையார் தெய்வ பிறவி. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, இவர்கிட்ட நம்ம பயந்து தான் நடக்கணும். நம்ம கேட்டதெல்லாம் தப்பு, நம்ம சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு கிடுகிடுன்னு நடுங்கி போனார். நடுங்கி போயிட்டு, அம்மா சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார். போனால் அன்னைக்கிலேருந்து அந்த அம்மாவை பார்த்தாலே இவருக்கு பயம். என்ன செய்யறது, நேரம் கழித்து வர்றது, சீக்கிரமாக எழுந்திரிச்சு குடிஞ்சதால் நிம்பராமல் சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிடுறது. இப்படியே இருந்திருக்கார். அதிகமான பேச்சு இல்லை. கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த அம்மாவை நம்ம தவிர்க்கணும்னா என்ன செய்யணும், இங்கேயே இருக்கக்கூடாது, நம்ம வெளிநாட்டில் போய் வியாபாரம் பண்ண போகிறேன்னு சொல்லி நம்ம சொந்தக்காரங்கிட்டையெல்லாம் சொல்லுவோம். அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க, எல்லாருமா சேர்ந்து நாங்கள் வியாபாரத்துக்கு போகிறோம்னு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் கட்ட சொல்கிறாரு. இந்த அம்மாவும் நகையெல்லாம் கூட கொடுக்குறாங்க. கப்பல் கட்டி கப்பல் வணிகம் பண்ண போகிறேன், நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன்னு ஒரு கப்பல் கட்டி சுற்றத்தார் யார் யார் போகிறாங்களோ அவங்களெல்லாம் சேர்ந்து எல்லாருமா வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. வெளிநாட்டில் போய் வேண்டிய பொருள் இங்கே இந்தியாவில் என்ன தேவைப்படுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வராரு. இங்கேருந்து கொண்டு போனது வெளிநாட்டில் விற்கக்கூடியதெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனார். அதை விற்றுட்டு அங்கேருந்து வாங்கிட்டார். வாங்கிட்டா ஆத்தாடி, நம்ம வீட்டுக்கு வந்தால் இந்த அம்மாவுக்குள்ள இந்த அம்மா நமக்கு பணிவிட செய்வாங்க, ஆகாது, இந்த புனிதவதி நமக்கு பணிவிட செய்ய ஆகாது. அதனால நம்ம காரைக்காலுக்கு போகாமல், காரைக்கால் வந்து சோழ நாடு, அவர் என்ன செஞ்சிட்டாரு, பாண்டிய நாட்டுக்கு போயிட்டார். பாண்டிய நாட்டுக்குள்ளே போய் ஒரு நகரத்தில் கடை கட்டி அங்கே அந்த வியாபாரத்தையெல்லாம் பண்ணுறாரு. பண்ணவும் இவருடைய வியாபாரம், இவருடைய ஒழுக்கம் எல்லாத்தையும் பார்த்து அங்கே இருக்க வணிகர் ஒருத்தர் தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு பாண்டிய நாட்டில். இந்த அம்மா சோழ நாட்டில் இருக்காங்க, புனிதவதி இருக்கவும் என்ன இவ்வளோ காலம் ஆயிடுச்சு, நம்ம கணவர் போனவர் இன்னும் வரலையே நினச்சிருக்கையில் கூட போனவெல்லாம் ஒவ்வொருத்தர் இந்த காரைக்காலுக்கே வந்துட்டாங்க. சிலர் வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, அவன் இங்கே வரலம்மா, பாண்டி நாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படியா சங்கதி, பாண்டிய நாட்டில் போய் கடை வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சந்தோஷமாக தான் இறைவனை வணங்கி கொண்டு பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அழகாக இளமை அப்படியே இருக்கிறாங்க, ஒழுக்கம் தவறாது அப்படியே இறைவனை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இந்த அம்மாவோட சொந்தக்காரங்களாம் என்ன செய்கிறாங்க, இவங்களை இப்படி விடக்கூடாது, அவனை இப்படி விடக்கூடாது, எப்படி சம்பாதிச்சிருக்கலாம், இந்த அம்மாவை கொண்டு போய் அவங்க கூட விட்டுருவோம், அங்கேயே பாண்டிய நாட்டிலேயே இந்த புனிதவதியும் கொண்டு விட்டுருவோம் நினச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க. சரின்னு சொல்லி
அவங்க அந்த அம்மாவுக்கு ஒரு சிவிகை, சில பேர் நடந்துக்கிறாங்க, சில பேர் வண்டியில் ஏறி உட்காந்துருக்காங்க. இந்த அம்மா சிவிகையில் ஏறி உட்காந்துருக்காங்க. தேர் சப்பரம் மாதிரின்னு வைங்களேன், வச்சு குதிரை போட்டிக்கிட்டு போகுது. போய் பாண்டிய நாட்டில் போய் ஒரு தோப்பில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் இருந்துக்கிட்டு ஒரு ஆள் அனுப்பி புனிதவதி அம்மையார் வந்திருக்கிறாங்க, அவரோட அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறார். இவருக்கு இந்த கல்யாணம் பண்ண பொண்ணு பாண்டிய நாட்டில் கல்யாணம் பண்ணார் இல்லையா, அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அந்த பொம்பளை பிள்ளைக்கு இந்த அம்மா நினைவா புனிதவதின்னு பேர் வச்சிருக்காரு. புனிதவதி செல்லம்மா அன்பா எந்நேரம் இந்த அம்மா நாமத்தை சொல்லணுங்கிறதுக்காக அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைக்கு புனிதவதின்னு பேர் வச்சு சந்தோஷமா வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கையில் தான் இவங்க போய் அந்த தோப்புல இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு ஒரு ஆளை விட்டு சொல்றவனு, ஆஹா புனிதவதியார் இங்கேயே வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி பிள்ளையும் கூப்பிட்டுக்கிட்டு மனைவியும் கூப்பிட்டுக்கிட்டு தடன்னு அங்கே ஒரு 4 ஆட்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. வந்தால் தடாலடி அந்த அம்மா காலில் விழுகிறாங்க 3 பேரும். அந்த பிள்ளை, அவர் புனிதவதியோட கணவர், 2வது கல்யாணம் பண்ண பொண்ணு, 3 பேருமா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. உடனே பக்கத்தில் இருந்தவங்கலாம், என்னடா இது பொண்டாட்டி போய் கும்பிடுற, எங்கேயாச்சும் கும்பிடுவாங்களா, வந்தால் வான்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போவே கும்பிட்டுக்கிட்டு இருக்க, சேர்ந்து புனிதத்தையும் கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டு வாழுங்க, உங்கள் வாழ்க்கையை தொடருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் 2 தாரமெல்லாம் சகஜம், அதனால சரின்னு சொல்லுவாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரோ, அம்மாடி இவர் தெய்வத்தன்மை வாய்ந்தவர், பிறவிதான் மனித பிறவி, ஆனால் தெய்வத்தை இவர் சுமந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமான் இவரின் அன்பு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மாங்கனியே கொண்டு வந்து கொடுத்தார். ஆஹா, இவர் நான் வணங்கத்தக்கவர், அதனால நான் என்ன வச்சிருக்கேன், என் குழந்தைக்கு பேரே இந்த அம்மா பேர் தான் வச்சிருக்கேன் புனிதவதின்னு. அவரை வச்சு வணங்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவரை மனசார நினைச்சு தினமும் கும்பிடுறேன், அதனால அவரை நான் மனைவியாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் கும்பிடுங்க, உங்களுக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொந்தக்காரங்களெல்லாம் சொல்றாரு. சொன்ன உடனே எல்லாருமா இந்த அம்மா உடனே சிவபெருமான் நினச்சி, எனக்கு இந்த உருவம் எதுக்கு, மனித உருவம் வேண்டாம், மனிதனாக பிறந்தால் நான் கோயில் குளத்துக்கெல்லாம் இந்த வயசில் வர முடியாது, எனக்கு பேய் உருவம் கொடுத்துரு, நான் பேய் உருவத்தோடு இங்கே இருக்க கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டு உன்னுடைய தளத்துக்கு கைலாயத்துக்கே வாரேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கும்பிட்றாங்க. கும்பிட்ட உடனே அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கையிலேயே இந்த அம்மாவுக்கு முகம் கோரமாகி தலைமுடியெல்லாம் சுருண்டு உதுந்து கொட்டி அப்படியே கை காலெல்லாம் எலும்பு தோலுமாகி பேய் வடிவம் எடுத்துடுறாங்க, கோர வடிவம் எடுத்துடுறாங்க. எடுத்து வயசானதா கூறி போன உடனே, ஆஹா நிஜமாக தான் இந்த அம்மா, இல்லை நான் சிவனை நினைந்து வணங்கி கொண்டு இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் எனக்கு விடை கொடுக்கணும்னு சொல்லவும் சரின்னு சொல்லி எல்லாருமே இந்த அம்மாவை என்ன செய்ய முடியும்னு அனுப்பிடுறாங்க. அனுப்பின உடனே அங்கேருந்தே அப்போவே அவர் துறவரம் பூண்டு அந்த ஊரில் இருக்க சொத்தெல்லாம் அவர் அந்த புனிதவதியும் அந்த தங்கையும் வச்சுக்கிறட்டும், எல்லாரும் அவங்க வச்சுக்கிறட்டும், நான் கடவுளே கதின்னு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க நடந்தே போயிடுறாங்க. போகும்போது தென்னாட்டில் உள்ள பாண்டி நாட்டில் சிவன் கோயில்கள், சோழ நாட்டில் உள்ள சிவன் கோயில்கள் எல்லாம் பார்த்து கும்பிட்டு பாடல்கள் பாடி, நிறைய பாடல்களும் பாடிக்கிட்டே, தேவாரம் பாடலை இவங்க பாடின பேருக்கு வேறு பேர். இவர் குழந்தையிலேருந்து இந்த சிவமூர்த்திகிட்ட அன்பாக இருந்ததுனால நிறைய செய்தார், பாடல் பாடினார். இவர் இறைவன்கிட்ட கேட்டவர 4 தான், எனக்கு இரவாத இன்ப அன்பு உன்மேல் மட்டுமல்ல உயிர்கள் மேலும் சரி, எனக்கு குறையாத அன்பு வேண்டும் அப்படின்னு முதலாக கேட்டார். 2வது, இனி எனக்கு அடுத்த பிறவி கூடாது, எனக்கு இனி பிறவி வேண்டாம். அப்புறம் உன்னை மறக்கவே கூடாது சிவபெருமானே, நான் உன்னை மறக்கவே கூடாது, என் நேரம் உன் நினைவாகவே இருக்க வேண்டும்.
அதுக்கப்புறம் கேட்டார், அது மட்டும் இல்லை, உன்னுடைய தூக்கி ஆடுகின்றையே அந்த குஞ்சித பாதம், அந்த பாதத்துக்கு நான் கீழே உட்கார்ந்து உன்னையே நினைந்து ஒரு தூசியாவது ஒரு புழுவாவது எப்படியாவது ஒரு உன்னை நினைக்கக்கூடிய மனசோடு நான் உன் பாதத்துக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டுறாங்க. வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு பாண்டிய நாட்டில் உள்ள கோயிலெலாம் தரிசனம் பண்ணிட்டு சோழ தேசத்தை கும்பிட்டு வட தேசங்களில் இருக்க சிவபெருமானை எல்லாம் கும்பிட்டு கைலாயத்துக்கு போகிறாங்க. போனால் கைலாயத்துக்கு பக்கத்தில் போகும்போது நம்ம காலால் நடக்கக்கூடாது கைலாயத்தை சொல்லிட்டு தலையை வச்சே உருட்டி உருட்டி நடந்து போகிறாங்க. தூரம் வரும்போதே பார்வதி தேவி பார்த்துடுறாங்க. பார்த்து இது என்னது வேற உருவமாக இருக்குது, என்ன உருவம் இது, தலையால் நடந்து வருது, இங்கே பாருங்க சுவாமிஜி, இங்கே பாருங்க இந்த ஒரு உருவம் வருது அப்படின்னு சொன்ன உடனே இந்த உருவம் தலையால் நடந்து வருது அப்படின்னு சொல்லி பேயுருவமாக இருக்குது, தலையால் நடந்து வருவது. ஆமாம் உமா, இவர் என்னிடம் இந்த பேயுருவம் வேண்டும் என்று கேட்டு வாங்கினார். அப்போ தான் பூமியில் நான் தெய்வத்தை கும்பிட முடியும். இந்த அழகான உருவத்தோட கோயிலுக்கெல்லாம் எல்லா நாட்டையும் நடந்து கடக்க முடியாது. இந்த உருவத்தை கேட்டு வாங்கினார், வரம் வாங்கினார். இவர் எனக்கு அம்மை இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, இவர் தான் எனக்கு அம்மை அப்படி சொல்லிட்டு அம்மான்னு கூப்பிட்டாராம். கூப்பிட்ட உடனே அவங்களுக்கு அந்த பேயுருவம் மாறி தன்னுருவமாகி அவர் காலடியில் போய் 2 பேரையும் வணங்கினாங்களாம். வணங்கின உடனே உனக்கு நீ கேட்ட வரமெல்லாம் கொடுத்தேன், நீ இப்போவே இங்கே வர வேண்டாம், திருவாலங்காடு இருக்குல்ல தமிழ்நாட்டில், திருவாலங்காட்டில் போய் என்னை நான் அங்கே ஊர்த்துவ தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறேன், நீ பேயுருவம் கொண்டு அந்த ஊர்த்துவ தாண்டவத்தை பார்த்து கொண்டே இரு, அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி திருவாலங்காட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அந்த அம்மா திருவாலங்காட்டுக்கு மறுபடி அனுப்பி வச்சாருன்னா அப்புறம் நடந்தா வந்தாங்க இல்லை. அந்த சிவபெருமான் அவர் சொன்ன உடனே அவர் மூச்சு காத்தாலே கொண்டு வந்து எங்கே விட்டார், திருவாலங்காட்டில் அவரை இறக்கி விட்டார். அதிலிருந்து அந்த அம்மா திருவாலங்காட்டில் இருக்கிறாங்க. அம்மையாரை இந்த பரமதத்தை என்ன செஞ்சார், நான் தவம் செய்திருக்கிறேன் இந்த அம்மையாரை மனைவி அடையிறதுக்கு, ஆனால் நான் அவர்களும் கூட வாழ முடியாது, அவன் ஒரு கனியை சாப்பிட்டுட்டு இன்னொரு கனி நீ சாப்பிடுமான்னு சொல்லாமல் தான் எடுத்துகிட்டு போயிட்டானேன்னு கோவப்படக்கூடாது. ஏன், அவருடைய அருமையை, இந்த புனிதவதியின் அருமையை தெரிவிக்க வேண்டிதான் சிவபெருமான் தான் சிவனடியாராக வந்தார். அவர்தான் இவருடைய மனத்தில் புகுந்து, பரமதத்தனின் மனதில் புகுந்து அந்த இன்னொரு கனி கொண்டு வா, இன்னொரு கனி கொண்டு வா என்று 2 கனிகளை கேட்டு பெற்றார். அதனால்தான் அந்த புனிதவதியினுடைய புகழ் பரவியது. அவருக்கு அந்த சிவ நாமம் ஓதும் பேறு கிடைத்தது, அந்த சிவனையே சிந்திக்கும் திறம் கிடைத்தது. அதனால் பரமதத்தனை குறை சொல்ல முடியாது. பரமதத்தனும் பிற்காலத்தில் சிவபக்தராக மாறி சிவபக்தராகவே இருந்து அவரும் சிவனடி சேர்ந்தார். குழந்தைகள் நன்றாக வளர்ந்தன, குடும்பம் நன்றாக இருந்தது. தக்க காலத்தில் தக்கனவெல்லாம் செய்து அவர் இந்த திருவாலங்காட்டில் இந்த அம்மையார் இறைவனையே நினைந்து வணங்கி கொண்டிருந்தார். இவர் மக்களைப் போல் வாழ்ந்து மக்களைப் போல் சிவபெருமான் சிவமூர்த்தி அதாவது சொர்க்கத்துக்கு சென்றார். நன்றி, வணக்கம். இந்த கதையை கேளுங்கள், பாருங்கள், குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.